ரவா உப்புமா, சேமியா உப்புமாலாம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? வாங்க, நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஹெல்த்தியான ராகி உப்புமா செய்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுற அன்றைக்கி இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு மிளகா வத்தல் வச்சு ஒரு தேங்காய் சட்னியும் நல்ல கெட்டி தயிரும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உப்புமா செய்யும்போது வெறும் எண்ணெய் மட்டும் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நெய்யும் எண்ணெயும் கலந்து வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும், அதோடு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்க்குறேன். முந்திரி பருப்பு வேணும்னா கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். காரத்துக்கு தேவையான மாதிரி 3 இல்லை 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடிசாக வெட்டின இஞ்சி, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. பத்து 12 சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக வெட்டாமல் கொஞ்சம் பெருசாகவே வெட்டி சேர்த்து வதக்கிறேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கூட வெட்டி வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். 1/4 கப் அளவுக்கு நான் ரவை சேர்க்குறேன். 60 ml தான். வெங்காயம் பச்சை மிளகாவோடு சேர்த்து ரவையை 1 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரவை எடுத்த அதே அளவுக்கு ராகி மாவும் எடுத்து சேர்த்துக்கோங்க. ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்புமா செய்ய ஆரம்பிக்கும் போதே பக்கத்து அடுப்பில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் சில நேரங்களில் மல்லி இலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி கடைசியில் சேர்க்காமல் இந்த மாதிரி வதக்கும் போதே சேர்த்து வதக்கிடுவேன். இந்த மல்லி இலையோட வாசனை உப்புமாவோட நல்லா கலந்துரும். நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை ராகி மாவு அளந்த அதே கப்பில் நல்லா கொதிக்கிற தண்ணி 5 கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். 1 கப் ரவை, 1 கப் ராகி மாவு, 5 கப் அளவுக்கு தண்ணி. வெறும் தண்ணி சேர்த்துறாதீங்க, நல்லா கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். இல்லைன்னா உப்புமாவோட டேஸ்ட்டே மாறிடும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ரவையும் ராகியும் சேர்த்து 2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கும்போது உப்புமா கட்டி விழாது. 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. நடுவில் 1-2 தடவை கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். வரா சுவையரும்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஈஸியாக ரெசிபி போடும்போதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கல் உப்பு சேர்க்க வேண்டாம், சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் தாளிக்கும் போது நெய் சேர்க்காதனால இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். எந்த உப்புமா செய்தாலுமே கடைசியில் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உப்புமாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வழக்கமான தேங்காய் சட்னி செய்யாமல் 1/2 கப் அளவுக்கு தேங்காவுக்கு 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 பல்லு பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு 3 இல்லை 4 மிளகா வத்தல், ஒரு சின்ன துண்டு புளியும் உப்பும் சேர்த்து அரைச்சி தாளிச்சிட்டு அந்த தேங்காய் சட்னியும் நல்ல கெட்டியான தயிரும் சேர்த்து இந்த உப்புமா செய்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டுட்டு அடிக்கடி கிளறி விட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் உப்புமாவை வேக விட்டிங்கன்னா இந்த ராகி மாவோட பிசுபிசுப்பே இல்லாமல் இந்த அளவுக்கு உப்புமா நல்லா வெந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
வாரத்துக்கு 2 நாள் நான் பண்ணுற லைவ் குக்கிங் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ரெசிபி தேவைன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் ஒன்று உங்களுக்கு லைவாக குக் பண்ணி காமிப்பேன். இல்லைன்னா குக் பண்ணிவிட்டு லாங் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன்.